ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பரலோக வார்த்தை நேயர்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையுமாய் நிற்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாகிறதை நாங்கள் அறிந்து கர்த்தரை துதிக்கிறோம். அநேக தொலைபேசியின் மூலமாக, இமெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அறிவியுங்கள். அது எங்களை உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்துவார். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஒரு அருமையான மகளை, அவளுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை என்றால் அவளுடைய சூழ்நிலை என்னவென்று பைபிள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி, இயேசு சொல்ற வார்த்தைகள் எல்லாமே ஆச்சரியமும் அற்புதமுமான வார்த்தைகள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னால் உனக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது. 2, இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்படி ஒரு சகோதரியிடத்துல கர்த்தர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? அந்த சகோதரியுடைய நிலைமை என்ன? நீங்க வேதாகமத்தை திறந்து 5வது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 25 முதல் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகியும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இந்த சகோதரி செய்த காரியம் இதுதான். அவளை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அந்த சகோதரி சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீ சமாதானத்தோடு போ. 2, அநேக நாட்களாய் வேதனையோடு இருந்திருக்கிறாள். சரீரம் முழுவதும் வேதனை. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், வேதனை நீங்க சுகமாயிரு. ஏன் இந்த சம்பவம்? சமாதானம் இல்லாதபடி வேதனை அனுபவித்து நொறுக்கப்பட்டவளை போல இந்த சகோதரி மாறினதற்கு காரணம் என்ன? நீண்ட 12 வருஷமாய் அவளை ஒரு வியாதி பாதித்திருக்கிறது. நீண்ட 12 வருடங்கள் அவள் அந்த வியாதி நிமித்தம் கொடூரமாக தண்டிக்கப்பட்டவளை போல வேதனைகள் அனுபவிக்கிறாள். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 12 வருடங்கள். எனக்கு அருமையானவர்களே, 3 நாட்களில் மாறி போக வேண்டிய காய்ச்சல் நம்மை விட்டு விலகவில்லை. ஆனால் 4வது நாள் நாம் முறுமுறுக்க தொடங்குகிறோம். 1 மாதத்திற்கு மேலாக மருந்து சாப்பிட வேண்டிய வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் பின்பு நாம மன உடைந்து ஒன்றுமில்லாதவர்களை போல தளர்ந்து போய் ஒரு மூலையில படுத்து விடுகிறோம். மரணம் வந்தால் நல்லது என்று சிலர் சொல்லுவதை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவ்விதமான ஒரு சூழ்நிலையில மனுஷன் கடந்து போகும்போது இவ்விதமாய் புலம்புவான் என்றால் 12 வருடமாய் ஒரு சகோதரி இந்த வேதனை அனுபவித்திருக்கிறாள். மட்டுமல்ல, அவள் சிகிச்சைக்காக பல வைத்தியர்களிடத்திலே சென்றிருந்தாள். பல வைத்தியர்களிடத்தில் போய் சிகிச்சை செய்தும் அவளுக்கு சற்றாகிலும் குணமடையவில்லை. என்று சொன்னால் வியாதியினுடைய பூர்ணத்திலிருந்து கொஞ்சம் கூட விடுதலை கிடைக்கவில்லை. யாரெல்லாம் எந்த வைத்தியர்களிடத்தில் எல்லாம் சொல்லுகிறார்களோ எல்லா இடத்திலும் போய் வந்தாயிற்று. இப்பொழுது வீட்டில் இருக்கிறார். காரணம், இனி பார்ப்பதற்கும் வைத்தியம் செய்வதற்கும் ஒன்றுமில்லை. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த மருந்துகளை நீங்கள் நீண்ட நாட்கள் சாப்பிடுங்கள் என்று. ஒருவேளை அப்படியா இருக்கலாம். 4வது, செலவு எவ்வளவு செய்தால் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் செலவு செய்து விட்டால். இந்த வியாதி சுகமடைவதற்காக அவளுக்கு தேவையான, எதிர்காலத்துக்கு தேவையான சகலதையும் இப்பொழுது செலவழித்து தீர்த்து விட்டாள். அவள் கையில் இப்பொழுது ஒன்றுமில்லை. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவளை போல மனவேதனையை அனுபவித்து சமாதானம் இல்லாதபடி வேதனைகளில் கடந்து போய் தன் வீட்டில் துக்கத்தோடு அவள் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கும் போது அவளுடைய வாழ்க்கையில இயேசு சொன்ன வார்த்தைகள் அடங்கிய விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழி திறக்கப்பட்டது. என்ன வழி அது? அவள் சுகம் பெற்றதற்கான வழிகளில் ஒன்று, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். யார் இயேசுவை குறித்து சொன்னது? யாரோ இயேசுவிடத்திலே போய் சுகம் பெற்றவர்கள், இயேசுவினுடைய தொடுதலினாலே அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள், வியாதிகள் நீங்கி ஆமென் சுகம் பெற்றவர்கள் யாரோ வந்து சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். அதை கேட்டவுடனே அவள் இயேசுவிடத்திலே போக வேண்டும் என்று அவளுடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் உண்டாகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் பலரையும் பார்த்திருக்கிறேன். வியாதியினாலே
பல டாக்டர் இடத்துல அலைந்து பல இடங்களுக்கும் போய் வந்தவர்கள், பின்பு நாம் அவர்களிடத்தில் எத்தனை விஷயங்களை பேசினாலும் வியாதி சுகமடையும், கவலைப்படாதீர்கள், இந்த இடத்திற்கு போங்கள் அல்லது ஜெபத்திற்கு போங்கள் அல்லது ஆலயத்திற்கு போங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் மனம் விருத்து பேசுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். எங்க போய் என்ன நடக்குது பிரதர், என் லைஃபே முடிஞ்சது பிரதர், என் வாழ்க்கையில் இருந்த சொத்தெல்லாம் முடிஞ்சது, என் பிள்ளைகளுக்கு வச்சிருந்தது எல்லாம் முடிந்தது, இன்னும் எனக்கு விடுதலை இல்லை, பாருங்கள் நான் இப்படி கிடக்கிறேன் என்று மனம் விருத்து பேசுவார்கள். சிலர் உச்சத்திற்கே சென்று விடுவார்கள். எங்களுக்கு சீக்கிரம் மரணம் வருவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் பிரதர், இந்த வியாதியில் இருந்து கர்த்தர் சுகம் கொடுக்கலனாலும் பரவாயில்லை, நாங்க இந்த பூமியை விட்டு போவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவாய் நொறுங்கி இருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஒரு அற்புதத்துக்கான வழி திறக்கப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லும் போது மனம் வெறுத்து போகிறார்கள். காரணம் என்ன? நீண்ட வருடங்கள். இந்த சகோதரியோ 12 வருடமாய் அபிதமாய் வேதனை அனுபவித்தோம். யாரோ சொன்னதை கேட்ட உடனே அவள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நான் அவரை போய் பார்க்க போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், அவரிடத்திலிருந்து விடுதலை எனக்கு கிடைக்குமானால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் இருதயத்தில் அவள் விசுவாசித்தாள். பைபிள் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேட்கிறதுனால் தான் வரும். எதை கேட்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை குறித்து, அவர் செய்கிற அற்புதங்களை குறித்து நாம் கேட்கும் போது சரியான விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் அவளுக்குள்ளாய் உண்டானது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதற்கு முன்பு கர்த்தரால் தொட்டு சுகமடைந்தவர்களாய் இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு இதை குறித்து சொல்ல வேண்டும். உங்களுடைய நண்பர்களிடத்தில் அதை குறித்து சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனையிலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து பெரிய அற்புதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் வீட்டில் அடங்கி இருக்க கூடாது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். காரணம், உங்களை போல பாடுகள் அனுபவிக்கிற பலருக்கு இயேசுவில் இருந்து விடுதலை கிடைக்க காரணமாகும். இந்த சகோதரி விடுதலை பெற்றதுக்கு யார் காரணம் என்று பைபிள் எழுதப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக இயேசுவை குறித்து நன்றாய் அறிந்து இயேசுவிடத்திலிருந்து நன்மை பெற்ற ஏதோ ஒரு சகோதரி அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு சகோதரன் தான் அதற்கு காரணமாய் இருந்திருக்க வேண்டும். இங்கே கவனியுங்கள், அவள் உள்ளத்தில் தானே சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? உள்ளத்தில் சொல்லுகிறாள், நான் போய் அவருடைய ஆடையை தொடுவேன். ஏன் அவள் அவ்விதமாய் சொல்லுகிறாள்? பைபிள் சொல்லுகிறது, லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வாக்கியங்களில், இவளுக்கு உண்டாயிருக்கிற இந்த பெரும்பாடு, இரத்தப்போக்கு உள்ள வியாதி உள்ள ஒருவர் யூத குடும்பத்தில், யூத குலத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதை தொட்டாலும் அது தீட்டாய் மாறும். அவர்களை யாராவது தொட்டாலும் அது தீட்டாய் மாறும். நிச்சயமா இயேசு அவளை தொடுவதற்கு தயாராக மாட்டார் என்று அவள் தனக்குள்ளே நினைத்திருக்கிறாள். காரணம், எங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? நான் அவருக்கு பின்னாக போய் அவரை நான் தொடுவேன் என்றால், யாருக்கும் தெரியாமல் தொடுவேன் என்றால், தொடும் போது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அவள் இருதயத்தில் விசுவாசித்தாள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின்படியே அவள் எழுந்து வீட்டிலிருந்து புறப்பட்டாள். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முடங்கி கிடக்கிற இடத்திலிருந்து எழுந்திருங்கள். மருந்துகளுக்குள்ளேயே கட்டப்பட்டு கிடக்கிற இடத்திலிருந்து எழுந்திருங்கள். இதுதான் வாழ்க்கை என்று சிந்திக்கிற இடத்திலிருந்து எழுந்திருங்கள். தேவனை ஆராதிப்பதற்கு, இயேசுவை தொடுவதற்கு, இயேசுவிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஒன்று முயற்சி எடுத்து போக தொடங்குங்கள். ஆலயத்திற்கு போங்கள், ஜெப கூட்டத்திற்கு போங்கள், பிரார்த்தனை திருவிழாக்களுக்கு போங்கள். கர்த்தர் உங்களை தொடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவள் எழுந்து புறப்பட்டு போனாள். பைபிள்ல மற்றொரு அருமையான சம்பவம் உண்டு. இந்த சகோதரி இயேசுவை தொடுவதற்கு வருவதற்கு முன்பதாக இயேசு வேறொரு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். யவீரு என்கிற ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். பைபிள் விதமாய் சொல்லுகிறது, இயேசு ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போய்கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவிலே போய்கொண்டிருக்கிறார். இவளோ அந்த கூட்டத்திற்குள்ளே வந்து உள்ளே புகுந்து யாரும் காணாதபடி இயேசுவின் ஆடையை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. அல்லேலூயா. நீங்க போங்க, கூட்டத்தின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாலும் இயேசுவின் வார்த்தை உங்களை தொடும், இயேசுவின் வல்லமை உங்களை தொடும். யாரும் கை வைக்காவிட்டாலும் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவை என்று கூப்பிட ஆரம்பித்தால் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட தொடங்கும். எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும், எவ்வளவு காலமாய் அந்த வியாதி இருந்தாலும், நீண்ட வருஷமாய் அந்த நிமித்தம் வேதனை அனுபவித்து சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையில நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறேன். இருக்கிற இடத்தில் இருந்தாவது எழுந்து நின்று இயேசுவை கூப்பிடுங்கள். ஆண்டவரே என்னை தொடும் என்று சொல்லுங்கள். அவரை தொடுவதற்கு ஒரு அற்புத
அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தொடுவார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள். அவளுடைய ஜீவிதத்தில் விடுதலை நடந்த. இயேசுவின் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. எத்தனை பேர் நீங்கள் விசுவசிக்கிறீர்கள்? இன்று பகல் உங்களுடைய விடுதலையினால், இன்று பகல் உங்களுடைய அற்புதத்தினால், இன்று பகல் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கிற நாள். உங்கள் வியாதி படுக்கையை தேவன் மாற்றப் போகிறார். ஹாஸ்பிட்டலா இருக்கலாம் நீங்கள், அல்லது ஆக்சிடென்ட் ஆகி படுத்துக் கொண்டு இருக்கலாம், கால் முறிந்தவர்களாய் இருக்கலாம், பலவிதமான வியாதிகள் நிமித்தம் ரணமான வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்று கர்த்தர் உங்களை தொடுகிற நாள். நீங்கள் எழுந்தவரை தொட ஆயத்தமா? அவரை கூப்பிட ஆயத்தமா? அவரை விசுவசிக்க ஆயத்தமா? நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தும் அவர் உங்களை தொட தொடங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இவ்விதமாய் படிக்கிறோம். தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்ட போது, மார்க் 5:29, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஒரு 4 நாள் கழிந்து அவளுக்கு அற்புதம் நடக்கல, உடனே நடந்தது. அதை மற்றொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, அவளை பிடித்திருந்த பிசாசு அவளை விட்டு நீங்கி போயிற்று. 12 வருடமாய் அவள் பாட அனுபவித்து நொறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டதுக்கு மற்றொரு காரணம், பிசாசு அவளுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருந்தான். மந்திரம், மாந்திரிகம், பலவிதமான காரியங்களினாலே வாழ்க்கை கட்டப்பட்டு விதமாய் வியாதியாய் மாறி இருக்கும் என்றால் இயேசு அதையும் சுகமாக்க போகிறார். பிசாசுகள் விட்டு மாறி அவள் சுகமடைந்தாள். வாழ்க்கையில வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டாள். நான் உங்களுக்காக விசேஷமா இந்த நாளில் ஜெபிக்க போகிறேன். வியாதியின் மேலும் விடுதலை நடக்கும். உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகார வல்லமைகளும் உங்களை விட்டு நீங்கி மாறும். ஒரு அற்புதம் நடக்கும். எப்படி பிரதர் நான் அதை அனுபவிப்பது? எப்படி உணர்ந்து கொள்வது? பைபிள் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய சரீரத்தில் அதை அனுபவித்தாள். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நீங்க இப்ப படுத்திருக்கிறீர்களே, அந்த இடத்தில் நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். அமர்ந்து கொண்டு கேட்கிறீர்களே, எந்த இடத்தில் நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள்? ஆலயத்தில் போய் நிற்கும் போது நீங்க நிற்கிற இடத்தில் அதை அனுபவிக்க போகிறீர்கள். உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணரப் போகிறீர்கள். அல்லேலூயா. என்னோட நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க தயாரா? வியாதி உள்ள இடத்தின் மேல் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். வியாதிப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல் என்றால் அவர்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள். கண்களை அடைத்து நாம ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய சொத்து, தன்னுடைய செல்வம், தன்னுடைய பணம் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாதபடி வேதனை அனுபவித்து, இது நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாய் கடந்து போன அந்த சகோதரியை, ஆண்டவரே, உம்மை குறித்து கேள்விப்பட்டு உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய சரீரத்தில் அற்புதத்தை அவள் அனுபவித்தது போல, பின்பு நீர் அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி நலமாயிரு என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தது போல, என்று செய்தியை கேட்டுக்கொண்டு வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் ஒவ்வொரு சகோதரனையும் நீ தொடுவீராகப்பா. சிறு பிள்ளைகளை தொடுவீராக. நீண்ட நாட்களாய் மருந்துகள் எடுத்தும் வியாதியின் மேல விடுதலை இல்லாதபடி, மருத்துவம் செய்தும் விடுதலை இல்லாதபடி, பலவிதமான முயற்சிகள் செய்தும் விடுதலை இல்லாதபடி நொறுக்கப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தின் மேலும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. அதற்கு பின்னாய் மறைந்திருந்து போராடுகிற எல்லா மந்திர மாந்திரிக கட்டுகள், பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே விலகி மாறுவதாக. அவர்கள் விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கும் போது வானம் திறந்து கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆடையை தொட்ட மாத்திரத்தில் அவள் சரீரத்தில் விடுதலை உணர்ந்தது போல இப்போது அவர்கள் சரீரத்தில் விடுதலை அனுபவிக்கட்டும். கர்த்தாவே, வேதனை நீங்கி சுகமாகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில். வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அவர்களை வாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.